வணக்கம், நான் ருத்ரவிநாயக பாண்டியன். நம்மக்கிட்ட ஒரு ஜாதகர் சில கேள்விகள் கேட்டிருந்தார். அதற்கான பதில் பார்க்கலாம். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, 7ஆம் இடத்துல சனியும் கேதுவும் மீனத்தில் சேர்ந்துருக்கு மற்றும் லக்னத்தில் சந்திரனும் ராகுவும் இருக்கக்கூடிய அமைப்பு. இப்படிப்பட்ட அமைப்பு இருந்தால் அதற்கான பலன்கள் என்ன, வாட் ஹேப்பண்ட் அப்படின்னு கேட்டிருந்தார். நிச்சயமாக அதற்கான தீர்வு விளக்கம் தரலாம். அவர் 7ஆம் இடத்துல சனி கேது மற்றும் மீனத்தில்னு சொல்லியிருக்காரு. அதன் அடிப்படையில் அவர் கன்னி ராசியாகவே இருக்கார். கன்னி லக்னம் பொருந்தியவராக இருக்கின்றார். இவருக்கு பொதுவாக கன்னி ராசி லக்னம், இவங்களுக்கு 5ஆம் அதிபதியான சனி 7ஆம் இடத்துல கேதுவோடு வர்றது ஒரு வகையான காதல் சம்பந்தப்பட்ட திருமண அமைப்புகளை ஏற்படுத்தும். மற்றும் இதுபோன்ற தன்மை பொருந்தியவர்கள் வேற்று இனம் சம்பந்தப்பட்ட ஒரு திருமணத்திற்கான பாசிபிலிட்டிஸை இது அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். மனைவி சார்ந்த பலன்கள் அதிகமாக இருக்கும். மற்றும் சமூக நம்பிக்கை, மத ஈடுபாடுகள் இதெல்லாம் அவர்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும். மற்றும் சகோதரர் சார்ந்த சற்று பிணக்குகள் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட சில குறைபாடுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள். இவர்களுக்கு இயல்பாகவே மனதால் அதிகமாக இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதிகமாக பார்த்தோம் என்றால் இவர்கள் இன்ட்யூஷன்ஸ் அதிகமாக இருக்கும். நடக்கக்கூடிய விஷயங்களை முன்னரே உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல சில விஷயங்கள் தகுந்தாற் போல தன்னை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மையாக இருக்கட்டும். மற்றும் இவர்கள் பிறருடைய மனதை புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் இயங்கக்கூடிய தன்மை மற்றும் விட்டுக் கொடுத்து போகக்கூடிய தன்மை இயல்பாகவே இருக்கும். இவர்களுக்கு சட்டம், அரசியல், வெளிநாடு, இதுபோன்று பாதுகாப்புத்துறை, இந்த இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகள், இதுபோன்ற தடயவியல் சம்மந்தப்பட்ட துறைகள் எல்லாமே இவர்களுக்கு நல்ல சிறப்பான யோக பலன்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மற்றபடி இவர்களுக்கு இந்த அமைப்பு ஒரு சிறப்பான ஒரு பலன்கள் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும். ஆனாலும் 6ஆம் அதிபதியாகவும் இருப்பதனால் சற்று பிரச்சனைகளும், சனி 6ஆம் அதிபதியாகவும் இருப்பதன் அடிப்படையில் சற்று பிரச்சனைகளும் ஏற்படும். அதற்கான ஒரு சரியான சிறப்பான தீர்வுகளையே இந்த சனி கேது சார்ந்து இருந்தாலும் கூட அது மீனத்தில் இருப்பதனால் நல்ல தீர்வுகளை கொடுக்கும். ஆனால் மனைவி சார்ந்த, நண்பர்கள் சார்ந்த சில பிணக்குகள் வருவதற்கும் சாத்தியக்கூறுகளை இது ஏற்படுத்தத்தான் செய்யும். இதுதான் இவருக்கான விளக்கம். இதுபோன்று மற்றும் ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.